ஹாய் நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறது ஜெஃப்னா ஸ்டைல் சீனி சம்பல். அதுக்கு தேவையான பொருட்கள் 1.5 கரண்டி சீனி, 4 கரண்டி எண்ணெய், அரை கரண்டி உப்பு, ஒரு 2 கிராம்ஸ் புளி, 1.5 கரண்டி தூள், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இப்படி நீளமாக வெட்டி வச்சிருக்கிறோம். ஃபஸ்ட்டாக அப்படி ஒரு சட்டி எடுத்துட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு சட்டியை அடுப்பில் வையுங்கோ. வச்சுட்டு நீளமாக வெட்டி வச்சுருந்த அந்த வெங்காயத்தை முழுக்க அவ்வளோத்தையும் அதுக்குள்ளே போடுங்கோ. இப்போ சட்டியில் வெங்காயத்தை கொட்டி 2 நிமிஷமாக அடுப்பில் வச்சுருக்குது. அப்புறம் நீங்கள் இப்படி ஒரு தட்டால் ஒரு 2-3 மினிட்ஸ் மூடி விடுங்கோ. அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு இப்போ பாருங்கோ 2 மினிட்ஸாக மூடி இருக்குது. இந்த கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குது. நாங்கள் அரை கப்பு தண்ணி எடுத்து அதுக்குள்ளே விட அப்புறம் கொஞ்சம் அவியணும் வெங்காயம். திருப்பி கொஞ்சம் நேரத்துக்கு மூடி விடுங்கோ. ஒரு 2-3 மினிட்ஸ் மூடி விடுங்கோ. இப்போ 2 மினிட்ஸ் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கோ நல்லா வெங்காயம் அவிஞ்சு வந்திருக்குது. இனி நாங்கள் இதுக்குள்ளே இந்த அரைக்கரண்டி உப்பு எடுத்து வச்சுருந்த நாங்கள் அதை போடுவோம். போட்டுட்டு இந்த 1.5 கரண்டி தூள் எடுத்து வச்சுருந்தாங்க அதையும் போடுவோம். போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா கிளறி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அடுப்பில் இருக்கட்டும். அதுக்கிடையில் நீங்கள் அந்த எடுத்து வச்ச புளியை தண்ணியில் ஊற வச்சு விடுங்க. இது நாங்கள் ஒரு 3 பேர் சாப்பிடக்கூடிய சீனி சம்பல் தான் செய்கிறோம். உங்களுக்கு கூட வேணுமெண்டா அளவையும் கூட்டி வெங்காயத்தையும் கூட்டுங்க. இப்போ பாருங்கள் 2 மினிட்ஸ் ஆச்சு. தூள் போட்டு விட்டு ஏற்கனவே இந்த புளி ஊற விட்டது அதை நல்லா கையால் கரைச்சி போட்டு அதுக்குள்ளே விடுங்கோ. முழுக்களையும் விடுங்கோ. விட்டுட்டு நல்லா கிளறி போட்டு அதுக்கும் ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. கரைச்சி வச்ச புளி முழுக்க விட்டுட்டு இந்த சக்கையை எடுத்து குப்பைக்க போட்டு விடுங்க. அது தேவையில்லை. இப்போ பாருங்க இதுக்குள்ள இருக்க தண்ணி எல்லாம் இந்த கறி கலர் தண்ணி எல்லாம் வற்றி கொண்டு போகணும். நல்லா வற்றினா பிறகு தான் எண்ணெயும் சீனியும் போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெயில் பொரிஞ்சு வெறுற அளவுக்கு செய்யணும். பாருங்க இப்போ நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா பொடுத்து வந்துட்டுது. இனி நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த 1.5 கரண்டி சீனியை இதுக்கு போடுங்க. போட்டு கிளறி போட்டு 4 கரண்டி எண்ணெய் எடுத்து வச்சிருந்த நாங்கள் அதையும் இதுக்குள்ளே ஊற்றி விடுங்க. கொஞ்சம் நேரம் கிடந்து நல்லா பொரியட்டும். நாங்கள் வெள்ளை கலர் வெங்காயத்தில் செய்த நாங்கள் நீங்கள் சிவப்பு வெங்காயத்தில் செய்கிறண்டாலும் செய்யுங்கோ. சிவப்பு வெங்காயத்தில் செய்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள்கிட்ட வெள்ளை இருந்தபடியாக நான் வெள்ளையில் செய்து காட்டினேன். இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா பொரியட்டும். எண்ணெயை விட்டு நாங்கள் பொரியட்டும். இப்போ பாருங்கோ நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு கொண்டு இருக்குது. நல்லா கொடுக்க நல்லா எண்ணெய் விட்டு எண்ணெயில் நல்லா பொரியணும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பிலேயே கிடந்து இப்படியே நல்லா சைட்டில் இருக்கிறது எல்லாம் வடிவ எண்ணெயெல்லாம் பொரிஞ்சு வரட்டும். 5 நிமிஷம் ஆச்சு. பாருங்க எண்ணெயில் பொரிஞ்சு நல்லா கொடுத்து வந்துருக்குது. இனி அடுப்பணி பாட்டுங்க. இப்போ பார்த்தீங்களா சீனி சம்பல் ரெடி. இதை நீங்கள் பானோடையோ ரொட்டியோடையோ சாப்பிடலாம். இதை நல்லா கண்ணாடி கிளாஸ் போத்தல் ஒன்றுக்குள்ளே போட்டு வச்சிங்களா 2 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.